பரிசுத்தமா வாழணும்னு நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில அநேக ஆசீர்வாதங்களை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க. நான் சொல்றதை நீங்க இந்த வருஷத்துல நீங்க செஞ்சு பாருங்க. அதான் ஆண்டவர் சபைக்கு இன்றைக்கு சொல்லுகிறார், பரிசுத்தமாய் வாழ். சின்ன சின்ன காரியங்கள் கூட, சின்ன சின்ன பாவ சந்தோஷங்களை நாம் வெறுத்து அந்த இடத்துல பரிசுத்தமா வாழ்றதுக்கு நீங்க ட்ரை பண்ண ஆரம்பிங்க. சில நேரங்களில் பார்ப்போம், ஃப்ரெண்ட்ஸோட சில இடங்களுக்கு போவோம், அந்த இடத்துல நம்ம இருக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியுதா, போகாம இருந்து பாருங்க, அவாய்ட் பண்ணி பாருங்க. எப்படி நம்ம சொல்ல போறோம் நீங்க நினைக்கலாம். சில விதமான சடங்காச்சாரங்களை செய்யற இடம் இருக்குது. அந்த மாதிரி இடத்துல நீங்க மாட்டிக்கிட்டீங்களா, செய்யாம ஒரு நிமிஷம் நின்று பாருங்க, ஒண்ணுமே நடக்காது. தேவன் அதில் மகிமைப்படுவார். அந்த இடத்துல கர்த்தர் உங்களை கனம் பண்ணி உங்க தலையை உயர்த்துவார். சொல்லுவாங்க, மற்றவங்க உங்களை பார்த்து சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு நான் வந்துட்டு, சில பேர் சொல்லுவாங்க, நான் அங்கே வந்துடுறேன், ஆனால் நான் அங்கே போனால் அவங்கள மாதிரி நான் அங்கே போய் ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட மாட்டேன், அங்கே நான் போவேன், அவங்களோட போவேன், ஆனால் அதெல்லாம் பண்ண மாட்டேன். ஒரு நாள் போவீங்க, பண்ண மாட்டீங்க. அடுத்த நாள் என்ன சொல்லுவாங்க, ஒரு கோக் குடிங்க, நீ ஒரு கோக் குடி அப்படின்வாங்க, இல்லை ஏதோ வேற ஒன்று சாப்பிடு அப்படின்வாங்க. அப்புறம் அப்படியே நெக்ஸ்ட் என்ன ஆயிரும், அடிக்ட் ஆயிடுவீங்க. அந்த இடத்துக்கு போகிறத நான் அவாய்ட் பண்ணிட்டேன். என் ஃப்ரெண்டு சொல்லுவாங்க, என் ஃப்ரெண்டு அந்த இடத்துக்கு வரமாட்டேன், அதனால நான் வரல அந்த இடத்துக்கு. அதுதான் ஒரு கணம், அதுதான் நீங்கள் கர்த்தரை கனம் பண்ணுற விதம். அப்படி சொல்லும்போது அங்கதான் தேவனும் மகிமைப்படுறார், உங்களுக்கு ஒரு கனம் உண்டாகும். நீங்கள் நினைக்கலாம், அப்படி சொல்லிட்டா எனக்கு அசிங்கமாக இருக்குமே. அங்கதான் நீங்க யார், நீங்க உங்களுடைய தனித்துவத்தை, அவளுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு, அவனுக்குன்னு ஒரு நோக்கம் இருக்கு. அந்த சிஸ்டரா அவங்க அப்படிதான் இருப்பாங்க. சண்டேனா என்ன வச்சாலும் சர்ச்சுக்கு போயிட்டு தான் வருவாங்க. அவங்களே உங்களுக்கு வந்து சொல்லி கொடுப்பாங்க. நீங்க 2 தடவை அது மாதிரி செஞ்சு பாருங்க. 3rd டைம் வரும்போது அவங்களே சொல்லுவாங்க, 3வது முறை வரும்போது, நீங்க சர்ச்சுக்கு போயிட்டு வந்து எங்க பிள்ளைங்களை பிளஸ் பண்ணிட்டு போங்க. அதுதான் தேவனுடைய பார்வையில கனமா இருக்கும். அது உங்களுக்கும் பெரிய கனத்தை கொண்டு வரும். ஆனா நம்மளுக்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, வேகமாவே சர்ச்சையெல்லாம் விட்டுவிட்டு எல்லாத்தையும் என்ன பண்ணுவாங்க, சொந்த மதத்தை தேடி ஓடி போவாங்க. அங்கே போனால் அவங்க சொல்லுவாங்க, நீ சர்ச்சுக்கு போயிட்டு வருவான்னு பார்த்து நீ சர்ச்சுக்கு போகலையா, மூஞ்சில கரிய பூசின மாதிரி இல்லை உங்களுக்கு. அவங்களுக்கு இருக்கிற காரியம், உங்களை குறித்து இருந்த எவ்வளோ பெரிய மரியாதை கூட உங்களுக்கு இல்லை. நீங்களே அதை இழந்து போறீங்க. கர்த்தரை நீங்க கனம் பண்ணீங்கன்னா எல்லா இடத்திலும் கர்த்தர் உங்களை கனம் பண்ணுவார். நீங்க கனம் பண்ணி பாருங்க, பரிசுத்தமா நின்று பாருங்க. ஒரு பாவமான இடமா, ஒரு பாவம் செய்யற அந்த இடத்துக்கு போனா கண்டிப்பா பாவம் செய்வோம் தோணுதா, ஸ்டாப் பண்ணுங்க அந்த இடத்த. நான் போகக்கூடாதுன்னு நினைச்சு பாருங்க, நீங்க செஞ்சு பாருங்க. வாழ்க்கையில ஒரு நாளும் உங்க வாழ்க்கையில ஆசீர்வாதங்களுக்கு குறைவே இருக்காது.